வறுத்தரைச்ச கேரளா ஸ்டைல் சாம்பார் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஷீலு கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் இன்றைக்கி ஒரு கேரளா சாம்பார் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் அரிசி போட்டிருக்கேன். அரிசி பொரிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூனு மல்லி, 3 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். அதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இதோட தேங்காய் 1/2 மூடி தேங்காய் போடுறேன். சின்ன தேங்காய்க்கு 1/2 மூடி தேங்காய் போட்டு தேங்காய் நல்லா கோல்டன் கலராக வரணும். அப்போ தான் சாம்பார் ரொம்ப வாசமாக இருக்கும். வதங்கிருச்சு தேங்காய் எல்லாமே மசாலா. இப்போ நான் ஒரு தட்டுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு காய் என்னென்னு சொல்கிறேன். பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் அதில் வேக வச்சு பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இதோடு வந்து நம்ம இப்போ முருங்கைக்காய் போடுறேன். முருங்கைக்காய் சின்ன பிஞ்சு காயாக தான் கிடச்சது. இப்போ முருங்கைக்காய் சீசன் இல்லைன்னு தடியங்காய், வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நான் நம்ம வறுத்ததுலேயும் மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் அதில் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இதை வந்து நான் ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு அடுத்து காமிக்கிறேன். குக்கரில் காய், பூசணிக்காய், முருங்கைக்காய் போட்டு பருப்பு போட்டு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். சாம்பாருக்கு உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றுறேன். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மித்த வறுத்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச மசாலாவை சாம்பாரில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும், பச்சை வாடை போகணும். அப்போ தான் நல்லா குழம்பு வாசமாக இருக்கும். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுறேன். தண்ணி அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். தாளிக்கிறேன். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு 2 வத்தல் போட்டிருக்கேன் தாளிக்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வத்தல் கொஞ்சம் நல்லா வாசம் வரட்டும். வதங்கிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் பெருங்காயம் இதில் போடுறேன். போட்டு அடுப்பு அமர்த்திட்டேன். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து நான் சாம்பாரை தாளித்து இதில் ஊற்றுறேன். இப்படி ஊற்றினா தான் உங்களுக்கு வாசம் நல்லா கிடைக்கும் சாம்பாருக்கு. அவ்வளோதான். அடுத்து நான் இது வந்து சாம்பாரில் தூக்கி ஊற்ற போகிறேன். சாம்பாரில் ஊற்றிட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஒரு 2 இனுக்கு பச்சை கருவேப்பிலையை 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். ரொம்ப வாசமாக இருக்கும் கடைசியில். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அமர்த்த போகிறேன். இப்போ நான் வந்து இது கேரளா சாம்பார் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் சாம்பார் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.